தமிழ்நாடு வந்து இதுவரைக்கும் கண்ட வளர்ச்சியை தொடரணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன் வந்து தேவையான அடிப்படையான நீங்கள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது விவசாயத்தை நம்பி இருக்க வந்து தமிழ்நாட்டில் குறைச்சல். விவசாயம் பண்ணுற விவசாயிகளுடைய பசங்களே படித்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சிடும். அது கனவாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தொழிற்சாலையாக வரக்கூடாது. இது பொருளாதார ரீதியாகவும் இல்லை ஜியாகிரபிக்கலாகவும் எப்படிலாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய மைனஸாக போகும்னு பார்க்குறோம். மற்ற அட்வான்டேஜ் இருக்குது. இந்தியாவிலே அதிகமாக எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது தமிழ்நாடு. ஹியூமன் கேபிட்டல் நம்ம சொல்ல முடியும். அந்த ஸ்ட்ரென்த்து நம்ம அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா தொழிற்சாலை வந்தால் தான் அது நமக்கு ஸ்ட்ரென்த். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடத்த திருப்பி கொடுக்க மாட்டோம், அது வந்து வேறு திட்டத்திற்கு பயன்படுத்த போகிறோம். இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். அப்படி போகும்னு சொல்லும்போது திருப்பி எதுக்கு நீங்க கைவிடணும்? இப்போ அப்போ உண்மையிலேயே இந்த ரத்து வந்து விவசாயிகளுக்கு பயன் அளிக்காதா? $1 trillion எக்கனாமி முன்னாடி இருந்த கவர்மெண்ட் சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து 1.5 ஆல்மோஸ்ட் 1.5 டைம் பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு நீங்கள் எப்படி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வர முடியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் வந்து எக்கனாமி வளர்ச்சி ஏற்றவாறு கூடணும் இல்லையா? போர்ட் வளரணும், டிரான்ஸ்போர்ட் மற்ற டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது கோர். அதுக்கு மேலே தான் உங்களை வளர்ச்சி ஏற்பட முடியும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார நிபுணர் திரு கலையரசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் சமீபத்தில் தாவேக அரசாங்கத்தால் CM விஜயே வந்து அறிவிச்சார். அதை வந்து நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம், ப்ரொசீட் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இதில் வந்து 2 தரப்பாகவும் கருத்துக்கள் நிலவிட்டிருக்கு சார். விவசாயிகள் வரவேற்கிறாங்க, இன்னொரு தரப்பினர் வந்து தொழில்துறை பாதிக்கப்படும், இதனால் தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு பொருளாதார நிபுணராக உங்களுடைய பார்வையில் இந்த ரத்து எப்படி வந்து தமிழ்நாட்டை பாதிக்கும்னு பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இதை வந்து அவங்க என்ன நோக்கத்துக்காக இதை கைவிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த ஒரு ஏர்போர்ட்டே வேண்டாமா அப்படின்ற அடிப்படையில் அது பண்ணாங்களா, அல்லது இல்லை ஏர்போர்ட் வேணும், இன்னொரு இடத்துல நம்ம ஏர்போர்ட்டை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்ற அடிப்படையில் இதை கைவிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஏர்போர்ட் வேண்டுமா, இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு ஏர்போர்ட்டு தமிழ்நாட்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக வேணும்னு சொல்ல முடியும். ஏன் அது வேணும்னு சொல்லணும்னா, தமிழ்நாடு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இந்த பேசஞ்சர் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ஒரு காலத்தில் ஒரு டாப் 3ல் இருந்தது. பேசஞ்சர் டிராஃபிக் அப்படின்னு நம்பர்ஸ் ஒரு கால்குலேஷன், கார்கோ டிராஃபிக்னு சொல்லுவாங்க, பேசஞ்சர் டிராஃபிக் சொல்லுவாங்க. அதாவது பொருள்களை எடுத்துகிட்டு போகிறது ஒன்று, இன்னொன்று பேசஞ்சர் மக்கள் பயன்படுத்துது. அது வந்து இன்றைக்கி வந்து 6வது இடத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் கல்கத்தாவோட கீழே வந்துடுச்சு. கல்கத்தா இஸ் ஆக்சுவலி ஒரு ஓல்டு சிட்டி, டையிங் சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ சென்னை வந்து ஒரு பெருநகரம், ஒரு தொழிலுள்ள நகரம். இப்போ இருக்க நீங்கள் இப்போ இருக்க சென்னையில் உள்ள பக்கத்தில் இருக்க எஸ்டேட்லாம் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு இஸ் த டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனங்கள்லாம் வந்துடும். இவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. ஏன் அப்போ வந்து நமக்கு வந்து சென்னை பேசஞ்சர் டிராஃபிக் வந்து இவ்வளோ குறைச்சலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதோட ஹோல் சிஸ்டம். அது இன்னொன்று, இது வந்து இப்படியே இருக்குமா, அல்லது இன்னும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் இதனுடைய தேவை என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக தேவை கூடும். சரி, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு தொழில்துறை, ஒரு எக்கனாமிக் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சின்றதுக்கு மையமாக இருக்கிறது வந்து இது கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏர்போர்ட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ரோட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, சீபோர்ட்டு, கடல் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் ஒரு பேசிக் விஷயங்கள். இது இல்லாமல் ஒரு பொருளாதாரமோ நீங்கள் ஒரு வளர்ச்சியோ எதிர்பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு வந்து இதுவரைக்கும் கண்ட வளர்ச்சியை தொடரணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன் வந்து தேவையான அடிப்படையான ஒன்று. இதை வந்து இது வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அப்போ இவங்க எந்த நோக்கத்தில் இதை வந்து கைவிட்டாங்கன்றது எனக்கு தெரியல. அதை நம்ம வந்து விவாதிக்கலாம். ஆனால் சார், இப்போ அவங்களோட ப்ராமிஸ் என்ன வந்தது அப்படின்னா, தாவேக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வந்து பரந்தூரில் போய் பார்க்குறாரு, விவசாயிகள்கிட்ட பேசுகிறாரு, இந்த திட்டம் வந்து கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் கொடுக்குறாரு. அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு இமீடியட்டாக என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஏர்போர்ட்டாக இல்லாமல் இப்போ 30 மில்லியன் பேசஞ்சர்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா
கூடுதலாக 20 மில்லியன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி மீனம்பாக்கத்திலேயே வந்து இன்னொரு டெர்மினல் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், டெர்மினல் 5 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தை முன் வச்சுருக்காங்கல்ல. அப்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி பேலன்ஸ் ஆயிருதுல, விவசாயிகளும் இங்கே பாதுகாக்கப்படுறாங்க, வாட்டர் பாடிஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தேவையான இமிடியட் ரெசல்யூஷனும் மீனம்பாக்கத்தில் வந்து கட்ட போகிறாங்க. ஆனால் மீனம்பாக்கத்தில் புது டெர்மினல் கட்டுறது என்பது அங்கேயும் லேண்ட் வந்து அக்வயர் பண்ணணும், அங்கேயும் அதற்கான எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இப்போ இருக்கிற சென்னை சிட்டி இந்த வளர்ந்த நகரம் அப்படின்ற போர்வையில் பார்க்கும்போது அந்த அக்யூசியேஷன் வாய்ப்பு இருக்குமா மீனம்பாக்கத்தில்? இல்லை, அது வந்து என்னுடைய புரிதல் படி இப்போ இருக்கிற டேட்டா வச்சு, இப்போ இருக்க புரிதலை, இப்போ இருக்க ஆய்வுகளை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னா அது வந்து சஸ்டைனபிள் இல்லை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன் சஸ்டைனபிள் கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அது சஸ்டைனபிள் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகளில் பெரிய நகரங்களில் ஏர்போர்ட் எங்கே வந்தது நீங்கள் பாருங்கள். ஈவன் சென்னை, இது இப்போ டெல்லி ஏர்போர்ட்டே எடுத்துக்கோ, டெல்லி ஏர்போர்ட் கொஞ்சம் முன்னாடியே வந்தது, அதுவே குர்காவில் இருக்குது. குர்கான்றது வந்து டெல்லி டெல்லியிலேருந்து நியூ டெல்லின்னு சொல்லிட்டு மைய டெல்லியிலேருந்து கனாட் பிளேஸ்லேருந்து எப்படி ஒரு 40 கிலோமீட்டர் வழியில், அது இன்னும் ஹரியானா ஸ்டேட்டில் வருது, அது பார்டரில். நீங்கள் இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர் கெம்பகவுடா ஏர்போர்ட் வந்து சிட்டியிலேருந்து மெஜஸ்டிக்கில் மையமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, விதான்சபா மையமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 கிலோமீட்டர் கிட்ட வழியில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹைதராபாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மையமாக ஹைதராபாத்லேருந்து இதுலேருந்து எடுத்து விதான்சபாவிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு வழியில் ஹைதராபாத் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ எந்த பெருநகரங்களையும் தொழில் வளர்ச்சி உள்ள நகரங்கள், ஈவன் பூனே, சின்ன பூனே அந்த ஸ்டேட்டில் அந்த சிட்டியை எடுத்தாலும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் விசாகப்பட்டினம் அது எடுத்தாலும், ஸோ எந்த ரீஜனல் எந்த ஒரு சிட்டியிலையுமே நகரத்துலேயுமே இப்போதைக்கு ஒரு சிட்டிக்குள்ளவே ஒரு ஏர்போர்ட்டை பெரிய அளவில் கொண்டு வர முடியாது. வாய்ப்புகள் ரொம்ப, அது வந்து இன்னும் சொல்லப்போனால் சிக்கல்களை உருவாக்கும். சிட்டி வளர்ந்துகிட்டு இருக்கு, எக்ஸ்பென்ஷன் ஹரிசாண்டலி இது சென்னை வளர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி கிரேட்டர் சென்னைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, அதில் சிஎம்டியோடைய பார்டர் என்ன, இன்றைக்கி 10 ஆண்டுக்கு முன்னாடி சிஎம்டியோட பார்டர் என்ன, சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுடைய பார்டர் என்னன்னு பாருங்கள். அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் திருப்பி அதே இடத்துல கொண்டு வரதுக்கு ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கும். சிட்டியை நம்ம வந்து நெருக்கிறதா தான் இருக்கும். அது வந்து சாத்தியம் இல்லை, சஸ்டைனபிளும் கிடையாது. அப்படி ஒரு அப்ரோச் இருந்தது. அப்போ எந்த நம்பிக்கையில் வந்து கொண்டு வரோன்னு சொல்லியிருக்காங்க, எந்த நம்பிக்கையில் அதிகாரிகள் வந்து அதை ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க தெரியல. அது அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. இதில் நம்ம இன்னும் விவாதிக்க வேண்டிய பொருளாக நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஒரு தொழிற்சாலையே இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் வந்து அவசியமா, அல்லது இந்த மாதிரி ஏர்போர்ட் வர்றது தொழிற்சாலைகளுக்காக நிலம் கையகப்படுத்துறது விவசாயிகளுக்கு வந்து எதிரானதா, அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக விவாதிக்கணும். சரி, சில கருத்துக்கள் வந்து ஃபேக்சுவலான கருத்துக்கள் கிடையாது, உண்மைக்கு புறம்பானவையாக இருக்குது. என்னென்னா எடுத்துக்காட்டு என்னென்னா, இது மொத்த விவசாயமே காலியாகிடும் ஒரு தொழில்துறைக்கு நம்ம லேண்ட் எடுத்து, அது உண்மை கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒரு நீங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எடுத்துக்கிட்டாலும், தமிழ்நாட்டுடைய நிலம் கையகப்படுத்துகிற வரலாறு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு யூனிக் ஹிஸ்ட்ரி இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் ப்ராபப்ளி இனி அதர் ஸ்டேட், நீங்கள் பெங்கால் அல்லது ஒரிசா பல மாநிலங்களில் வந்து தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் நிலம் எடுக்கும் பொழுது அது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இருந்துச்சு. அதை எப்படி கையாண்டாங்கன்றதில் தான் நம்முடைய சக்ஸஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அது எப்படி இவங்க கையாண்டாங்கன்னா, அது வந்து ஒரே நேரத்தில் அந்த லேண்டை வாங்குறது கிடையாது, கையகப்படுத்துறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் வந்து ஒரு லேண்ட் பேங்கிங் ஒன்று உருவாக்குறது, அதுக்கப்புறம் அவங்களோட கன்சென்ட், அவங்களோட ஒப்புதலோடு அந்த லேண்டை வாங்குறது, நெகோஷியேட் பண்ணுறது, கன்சென்சன்ஸ் உருவாக்குறது. இப்போ இந்த 2013 ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க, லாரான்னு சொல்லி. இந்த லேண்ட் எப்படி, அது வந்து அந்த ஆக்டுடைய மையமே வந்து விவசாயிகளை பாதுகாக்கிறது. விவசாயிகளுடைய கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் லேண்டை வாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு விவசாய சார்ந்த நிலத்தை ஒரு தொழிற்சாலைக்கு நீங்கள் மாற்றணும்னா அதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. அப்படியெல்லாம் நீங்கள் லேண்ட் எடுத்துட முடியாது. அது நீங்கள் அதுக்கான அந்த இன்னும் சொல்லுமா லோக்கல் பாடி ஊராட்சி மன்ற தலைவர் வரைக்கும் அதில் பங்கு இருக்குது. அவங்க வந்து அதை கன்சென்ட் வாங்கணும், அதுக்கான கூட்டத்தை கூட்டி அதுக்கான அவங்களோட ஒப்புதல் வாங்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸை இவங்க கடைபிடிக்கிறாங்களா? இப்போ இருக்க அதிகாரிகளோ அல்லது கடந்த ஆட்சியில் இருந்த அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ அதெல்லாம் கடைபிடிச்சாங்களா? அவங்களுக்கான சரியான மதிப்பீடு காம்பன்சேஷன் கொடுத்தார்களா அப்படின்றது பற்றியான விவாதம் நடத்தினா அது சரி. ஆனால் இதுவே தப்பு அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு வந்து இன்னொரு தமிழ்நாட்டுடைய விவசாயம் சார்ந்த விவசாயத்தினுடைய பங்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நாட்டு வருமானத்தில் விவசாயத்தினுடைய பங்கு வந்து 10% கீழே, 8%, 9%. அதுபோல் விவசாயத்தை நம்பி இன்னும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது விவசாயத்தை நம்பி இருக்க ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் குறைச்சல். இன்னும் சொல்லப்போனால் 25%. மீதி எல்லாருமே ஏதோ விவசாயம் பண்ணுற விவசாயிகளுடைய பசங்களே ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து படித்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிரும், வேலை கிடச்சி ஒரு மிடில் கிளாஸ் ஸ்டேட்டஸ் வந்துடலாம், ஒரு அதுதான் எல்லாருடைய கனவாக இருக்குது. அப்போ அது கனவாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தொழிற்சாலையாக வரக்கூடாது,
ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வளரக்கூடாது நம்ம எப்படி பேச முடியும்? இது ரெண்டும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குல்ல, அதை நம்ம கணக்கணும். சார், இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த பரந்தூர் அந்த இடத்த தேர்வு பண்ணியாச்சு. தேர்வு பண்ணிவிட்டு மத்திய அரசாங்கமும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஏறக்குரிய பெருவாரியான நிலங்களையும் கையகப்படுத்தி திட்டம் வந்து ஏதோ ஒரு வகையில் கிரவுண்டுக்கு வந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று இந்த ஆட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் காரணமாக வச்சு ரியல் எஸ்டேட் கம்பெனிலாம் முதலீடு பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு திட்டத்தை ரத்து பண்ணுறது மூலிமா இப்போ நீங்கள் சொன்னது போல் நிலத்தை கையகப்படுத்துறதே பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிற சமயத்தில் இன்னும் ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறதுல என்னென்ன மாதிரி சிக்கல்கள் இனிமேல் எழக்கூடிய வாய்ப்பு இருக்குது? அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் இன்னொரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒப்புதல் வாங்கி அதுக்கான நிலங்களை அக்வயர் பண்ணி அங்கே ஏர்போர்ட் வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே வரக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் ஆந்திரா பக்கம் போகிறாங்க, கர்நாடகா பக்கம் போகிறதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சலுகைகள் அவங்கள ஈர்க்கிற மாதிரி இருந்த சமயத்தில் இங்கே வந்து விமான நிலையம் வந்தே தீரணும், வந்தே ஆகணுன்ற சமயத்தில் இந்த திட்டத்தை வந்து கைவிட்டிருக்காங்க. இது பொருளாதார ரீதியாகவும் இல்லை ஜியாகிரபிக்கலாகவும் எப்படிலாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய மைனஸாக போகும்னு பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக. அதாவது என்ன, நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 5000 ஏக்கர் இல்லையா இது இந்த ப்ராஜெக்ட். இப்போ ஒரு இதே அளவில் ஒரு 5000 ஏக்கரோ அல்லது 4000 ஏக்கரோ நீங்கள் ஒரு இன்னொரு இடத்துல லேண்ட் எடுக்கணும்னா அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன், அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை நீங்கள் கடக்கிறதுக்கு இதுவே எத்தனை ஆண்டுகள் இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியுது. இது வந்து இப்போ இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட்டு. அப்போ இன்னொரு ப்ராஜெக்ட்டுங்கன்னா அதுக்கான ஆண்டுகள், அதை கொண்டு வந்து பர்மிஷன் வாங்கி திரும்பி லோக்கல் பாடிஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி அப்புறம் எல்லாம் இது ப்ராசஸ் வந்து பல ஆண்டுகள் எடுக்கும். அது எப்படி இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க, அல்லது இவங்களுக்கு ஏற்கனவே வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா, திட்டம் இருக்கா, நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து உடனே நம்ம பண்ணலாம், இதை நம்ம விட்டோம்னா பல ஆண்டுகள் கூடுச்சுன்னா நமக்கு எதனால் நட்டம் என்ன அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, முன்னாடி நம்முடைய எக்ஸ்போர்ட்டுடைய பேஸ் இருந்தது இல்லையா, காம்பனன்ட்ஸ் இருந்தது இல்லை, நம்முடைய பாஸ்கெட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து என்ன வகையான பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது, ஆட்டோமொபைல்ஸ் நிறைய இருந்துச்சு, கார்ஸ். அதுதான் வந்து 90ஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து டெட்ராய்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறது ஒரு இது ஆட்டோமொபைல்ஸ் எல்லாம் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனியும் ஏதோ ஒரு வகையில் சென்னையில் இருந்தது. ஏதோ ஒரு பிரான்ச்சஸ் வந்து அவங்களோட சென்னையில் இருந்தது. ப்ரொடக்ஷன் ஏதோ ஒரு காம்பனண்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணுற ரூட் வந்து சீ போர்ட், நமக்கு பெரிய ஒரு போர்ட் இருந்தது கடல் சார்ந்த. ஆனால் இப்போ அந்த எக்ஸ்போர்ட் பேஸ் வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்துடுச்சு, ஜிசிசி வரப்போகுது, ஐஎன் சர்வீசஸ். இதுக்கெல்லாம் வந்து இது சீ போர்ட் பார்த்தா இது அது வழியாக நம்ம அது வேகமாக போக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து இந்த கார்கோ அதுதான் நமக்கு தேவைப்படும். கார்கோ பிளைன்ஸு அல்லது ஆட்கள் உடனே கம்யூனிகேஷன் வர்றது போகிறது, அதெல்லாம் அந்த மாதிரி நம்முடைய உற்பத்தியுடைய ஏற்றுமதி இதனுடைய பேஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது ஏர்போர்ட் வந்து ஒரு அவசியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக உருவாகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூருடைய பேசஞ்சர் டிராஃபிக் வந்து ஆல்மோஸ்ட் 45 மில்லியன். தமிழ்நாடு வந்து 25 or 26 அது ஒன்று இருக்குது ஆஃபில். ஸோ அதே மாதிரி கார்கோலையும் நீங்கள் அதை பார்க்கலாம் பெங்களூரில். ஸோ அப்படின்ற போது இது ஏர்போர்ட்டுடைய பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து இப்போ இருக்க எக்ஸ்போர்ட்டு இப்போ இதுவும் மாறும். இப்போ இருக்க எக்ஸ்போர்ட் பேஸ் இதே லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போவே மாறிட்டு இருக்கு. ஒரு ஆட்டோமொபைல்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் நோக்கி நம்ம வந்தாச்சு. ஸோ இன்னும் ஃபர்தராக இது வந்து ஜிசிசி அப்படின்னு ஒரு ஐஎன் சர்வீஸை நோக்கி தான் இந்த எக்ஸ்போர்ட் இருக்கும். அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணணுனாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஜிசிசி கம்பெனியோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோ நீங்கள் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணால் உங்களுக்கு என்ன, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி வர முடியும், உங்களுக்கு என்ன பேசிஸில் நீங்கள் நெகோஷியேட் பண்ணுவீங்க? ஓகே, நம்மகிட்ட ஒரு அதர் அட்வான்டேஜஸ் இருக்குது, மற்ற அட்வான்டேஜ் இருக்குது. நம்மள எஜுகேட்டட் தமிழ்நாடு இருக்கிறதுல இந்தியாவிலே அதிகமாக எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது தமிழ்நாடு. ஹியூமன் கேபிட்டல் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஹியூமன் கேபிட்டல் நம்ம வந்து பயன்படுத்தலாம் பிரச்சனை தான். நமக்கு இவ்வளோ பேர் நம்ம 50% இளைஞர்களை நம்ம படிக்க வச்சாச்சு. அது வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்து நம்ம அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா தொழிற்சாலை வந்தால் தான் அது நமக்கு ஸ்ட்ரென்த்து. தொழிற்சாலை வரலாம் அதுவே நமக்கு பிரச்சனையாக கூடும். ஏன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கணும் இல்லை, எல்லாரையும் படிக்க வச்சாச்சு. அப்போ இந்த ஜிசிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் அல்லது இந்த மாதிரி ஐஎன் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏர்போர்ட் மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. அது நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து சொல்லிட முடியாது. இல்லாமல் நம்ம வந்து தொழிற்சாலை வராதா அப்படின்லாம் வந்து பேச்சுக்கே இடமில்லை. அது வந்து தவறான புரிதலில் அப்படி பேசப்படுது. சார், இப்போ இந்த லேண்ட் அக்வயர் பண்ணுறது இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி பார்க்கும்போது நீங்கள் பொதுவாகவே வந்து என்ன ஒரு சிக்கல்னா, இப்போ விவசாயிகள்கிட்ட லேண்ட் வாங்கிட்டாங்க, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திட்டத்தை ரத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது விவசாயிகள்கிட்ட எல்லாருமே என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா ரத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நிலத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அப்போ நிலத்தை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா
அவங்க ஏற்கனவே காம்பன்சேஷன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த தொகையை திருப்பி தருவாங்களான்ற ஒரு கேள்வி ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஏன்னா எப்போயோ அக்வயர் பண்ணியிருப்பாங்க, அந்த தொகையை வச்சு வேறு எதனா அவங்க செலவு பண்ணியிருக்கலாம், தொகை இல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வர இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, ட்ராக் ரெக்கார்ட், இப்படிலாம் வந்து நிலத்தை கையகப்படுத்தியிருப்பாங்க, நிலத்தை திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இழப்பீடை வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த அரசாங்கம் எப்படி செயல்படணும்? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம், அது வந்து வேறு திட்டத்திற்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு குழப்பமான பதிலை கொடுக்குறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த ரத்து வந்து விவசாயிகளுக்கு பயன் அளிக்காதா, அவங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாதா? அப்போ இல்லை ஒரு விஷயம், ஒரு லேண்டு ஒரு தொழில்துறைக்கு கையகப்படுத்தப்பட்டால் பண்ணப்பட்டாச்சு, அந்த ஏரியாவில் நிறைய அதை சார்ந்து நிறைய முதலீடுகள் வந்திருக்கும். ஆமாம். இப்போ திருப்பி அது வந்து ஒரு விவசாயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இந்த அடிப்படையில் விவசாயிகளை நீங்கள் வந்து மென்டலி நீங்கள் ஒரு 2 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் அந்த வாங்கின பணத்தை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. யூஸ்வலாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு கட்டடம் கட்டி அதை வாடகைக்கு விட்டுருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ராசஸ், இல்லைன்னா பசங்களுடைய படிப்புக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. இது இப்போ நீங்கள் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் வந்ததுன்னா அந்த இன்ஜினியரிங் காலேஜில் வரவங்களாம் யார்? இந்த மாதிரி சிறு விவசாயிகளுடைய பசங்க தான் அவங்க அதை நிலத்தை வச்சு ஏதோ படிக்க வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் திருப்பி அதை அவங்க வாங்க முடியுமா, அவங்ககிட்ட திருப்பி கொடுக்க முடியுமானா எனக்கு லீகலாக அந்த ஆர்டிக்கல் 2000 சொன்னோம் இல்லையா, ஆக்ட் 2013 ஆக்டில் என்ன இருக்குன்னு இருக்கலாம். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் இன்னொரு திட்டத்துக்கு பயன்படுத்த முடியும். அப்படியே இன்னொரு சொல்ல விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய நில கையகப்படுத்த திட்டமே அதனுடைய வரலாறு வந்து ஒரு யூனிக்கானது. அதான் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அவங்க பண்ணாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தனித்தனியாக அவங்க பண்ணல. நிலத்தை வாங்குவாங்க, சிப்காட்டில் இருக்கும், புதுசாக ஒரு நிறுவனம் வருதுன்னா உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஃபேக்ட்ரி வேணும்னு சொல்லுங்கள், எந்த லேண்டு வேணும்னு சொன்னால் எங்ககிட்ட சிப்காட்டில் இவ்வளோ லேண்டு இருக்குது, நீங்கள் இந்த பிளாட் வேணுமா அல்லது எந்த இடத்துல பிளாட் வேணும்னு நீங்கள் ஒரு கம்பெனியை கேட்டிங்கன்னா அவங்க கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு லேண்ட் பேங்கிங் அப்படின்றதுக்குள்ளே இது கூட போகலாம். இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் அப்படி போகுன்னு சொல்லும்போது திருப்பி எதுக்கு நீங்கள் அங்கேயே கட்டிட்டு போயிடலாமே? நீங்கள் அது திருப்பி இது ப்ராஜெக்ட்டுக்கு தான் பயன்படுத்த போகிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு இதை கைவிடணும் இப்போது? அப்படி ஒரு கேள்வி எழும். அது எனக்கு தெரியல, அவங்களுடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பாசிபிலிட்டிஸ் வந்து இது கண்டிப்பாக திருப்பி விவசாயம் அப்படின்னு போகுமான்னு எனக்கு தெரியல. அது அப்போ சார் இப்போ கவர்மெண்ட் வந்து லேண்ட் வாங்கிட்டாங்க, இப்போ என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா, லேண்ட் வாங்கிட்டாங்க, லேண்டை திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் ரிட்டர்ன் வேணும். ஆனால் விவசாயிகளெல்லாம் தரது கஷ்டம் தான். இப்போ எதுக்காக கவர்மெண்ட்டே வந்து விவசாயம் பண்ணக்கூடாது லேண்டை வச்சு? ஆனால் விவசாயத்தையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும், லேண்டையும் வந்து ஏர்போர்ட் கட்ட. நீங்கள் வந்து விவசாயம் இன்னைக்கு வந்து அதாவது விவசாயத்துக்கான வருமானம் வந்து மற்ற துறைக்கு வர வருமானத்துக்கு ஈக்குவலாக இருக்கணுன்றது ஒரு மாற்று கருத்து இல்லை. அது நம்ம விவசாயத்தை ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துக்கலாம், அதை மேம்படுத்தணும், அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. ஆனால் அரசே எடுத்து விவசாயம் அதெல்லாம் வாய்ப்புகள் இப்போதைக்கு குளோபல் உலக அளவில் இருக்க ட்ரெண்டில் அதை நம்ம பார்க்க முடியாது. அப்படி அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப, அதுக்கான முன்னெடுப்புகளையும் எடுக்கக்கூடாது. இல்லை அதுக்கான எக்ஸ்பீரியன்ட் ஒன்றும் நம்ம இப்போதைக்கு இருந்த மாதிரி தெரியல வழியில். நீங்கள் என்ன கண்ட்ரி அதிகபட்சம் இன்றைக்கி வந்து ஸ்டேட், இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன தான் சோஷியலிசம் சமத்துவம் நமக்கு கனவுகள் இருந்தாலும் அரசு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு தொழில்துறைக்கோ ஒரு விவசாயத்துக்கோ, ஒரு நலிஞ்ச விவசாயி இருக்கார், அவர்கிட்ட பெரிய கார்பரேஷன்ஸ் வந்து இதை மார்க்கெட் சந்தையை ஆக்கிரமிக்கிறாங்கன்னா அப்போ எப்படி நம்ம விவசாயியை பாதுகாக்கிறது? அதுக்கு நம்ம திட்டம் பண்ணலாம். அந்த விவசாயத்தை எடுத்து அரசே நடத்தணுன்றது வந்து இப்போதைக்கு உலக அளவில் நடக்கிற நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தோன்னா சாத்தியமில்லை. ஃப்யூச்சரில் சாத்தியப்படலாம். இப்போதைக்கு உலக அளவில் என்ன நடந்திருக்கு, கடந்த 50 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கு, 30 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கு, இன்னும் சொல்லப்போனால் சோஷியலிசம் பேசுகிற நாடுகள்லேயே அது கிடையாது. நீங்கள் சைனா எடுத்துக்கோங்களேன், சைனா இன்னைக்கு சோஷியலிசம் அட்லீஸ்ட் பேரளவில் இருக்கிற நாட்டில் கூட மிகப்பெரிய சந்தை. அங்கே இன்னும் சொல்லப்போனால் சைனாவுடைய சக்ஸஸே வந்து அதை எப்படி எல்லாருக்கும் வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. அரசு எடுத்து நடத்துறது கிடையாது. அரசு வந்து விவசாயிகளுக்கு, தொழில்துறை சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது, அதுதான் வந்து அரசின் கடமையாக இருக்க முடியும். அதுதான் வந்து தமிழ்நாட்டு அரசையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மாற்றுத் தொழிலுக்கு என்ன வழி, அல்லது விவசாயம் பண்ணுறாங்கன்னா இப்போ இதை விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கான என்ன வழி, அல்லது இப்போ இந்த கையகப்படுத்தல இந்த லேண்டிலே இது மொத்தமே, இந்த நிலம் மொத்தமே வந்து ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு போயிடக்கூடாது, அதுக்குள்ளே சிறு தொழிற்சாலைகளுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும், அதை வந்து பரந்துபட்ட வளர்ச்சியாக மாற்றணும், அதெல்லாம் நம்ம கேள்விகள் வைக்கலாம். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தமிழ்நாடே பண்ணியிருக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் எஸ்இசட் தமிழ்நாடு வந்து ஒரு இடத்துல ஒரு லேண்ட் ஆக்கிரமிப்பாங்கன்னா, ஒரு கையகப்படுத்துவாங்கன்னா அதில் வந்து ஒரு 10% வந்து சிறு விவசாயிகள் சிறு தொழிலுக்கு போகணும் அப்படின்னு இவங்களே அதை ஒரு இன்க்ளூசிவ்
ஒரு கேரக்டர் கொண்டு வர்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை நம்ம விவாதிக்கலாம். ஆனால் இந்த திட்டத்தினுடைய நட்ஸ் அண்ட் போல்ஸ் இவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு இல்லை. அதுதான் நம்ம அது இல்லாமல் நம்ம எப்படி அதை டீட்டெயிலாக எடுத்தோடனே திடீர்னு ரத்து பண்ணது என்பது இம்மெச்சூராக பண்ணிட்டாங்களா, இல்லை வந்து சிக்கல்களை இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், இல்லை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்துறதா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? இல்லை, இப்போ 3 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி இப்போ இவ்வளோ லேண்ட் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி 1700 ஏக்கரோ என்னவோ சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஏன் இந்த நிலைமையில் கேன்சல் அவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இருக்கா கிரவுண்ட் லெவலில்? விவசாயிகள் அவ்வளோ பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு அது எதிர்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ வேறு ஏதாவது கால்குலேஷன் இதுதான் தெரியாது நமக்கு. ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த இதிலிருந்து இது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக்கு என்ன பாதிப்பு உண்டாக்குனா உறுதியாக பாதிப்பு உண்டாக்கும். அன்லெஸ் நம்ம இன்னொரு பிளாட், இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் அலாட் பண்ணி இல்லை நாங்கள் கட்ட போகிறோம், உறுதியாக நீங்கள் எதுவும் இது பண்ண வேண்டாம். அப்படி ஒன்று ப்ராக்டிக்கலாக நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்தெடுக்கணும், நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மேம்படுத்தணுன்றது ஒரு ஆஸ்பெக்ட். அதுக்கு இன்னொரு ஏர்போர்ட் தேவை. அதை தாண்டி இதுவும் ஒரு சிக்னல், ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு சிக்னல். நாங்கள் இந்த கவர்மெண்ட்டும் நாங்கள் என்ன வகையான தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம், தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவோன்ட்டு, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆனால் சிக்னல் நெகட்டிவாக மாறிடுச்சோ சார்? அதுதான் கேள்வியாக இருக்குது. அதை வேணால் நீங்கள் விவாதிக்கலாம். என்னென்னா இன்றைக்கி ஒரு பெரிய காம்படிஷன்ஸ் இருக்குது மற்ற மாநிலங்களோட. இப்போ நீங்கள் இப்போ ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, குறிப்பாக தெலுங்கானா வந்த பிறகு தெலுங்கானா, கர்நாடகா ஏற்கனவே நமக்கு இருந்து காம்படிட்டர் குஜராத், மகாராஷ்டிரா அப்படி தான் இருந்துச்சு. கர்நாடகா கொஞ்சம் ஒரு செக்டாரில் குறிப்பாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடியில் நமக்கு அவங்க பெரிய காம்படிட்டராக இருந்தாங்க. தெலுங்கானா மேனுஃபேக்சர்லேயே நமக்கு பெரிய காம்படிட்டராக உருவாயிட்டாங்க. அப்போ இவ்வளோ ஒரு இன்டென்ஸ் காம்படிஷன் உள்ள ஒரு நாட்டில் எப்படி நம்ம நம்முடைய தொழிற்சாலையை நமக்கு வர வேண்டிய முதலீடை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்ற ஆஸ்பெக்டில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அரசு ஒரு கொள்கை ரீதியாகவே ஒரு அறிக்கை கொடுக்கலாம். அல்லது இல்லை நாங்கள் இது இந்த பரந்தூர் கைவிட்டதுனாலே நாங்கள் விட்டுறதில்லை, நாங்கள் இன்னொரு லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இதே அளவில் ஒரு டைம் ஸ்கேலில் நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே இதை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அரசு கண்டிப்பாக அதை சொல்லணும். இது ஒரு சிக்னல். இல்லைன்னா நம்ம என்ன வகையான நம்ம சிக்னல் கொடுக்க போகிறோம் தொழில் நிறுவனங்களுக்கு? நீங்கள் சிஐஏடைய அறிக்கையில் கான்ஃபெடரேஷன் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஆக்டில் அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க இன்னொரு ஏர்போர்ட் கண்டிப்பாக தேவைன்ட்டு. அப்போது ஏதோ ஒரு வகையில் கன்வர்சேஷன் எங்கேயோ நடக்குது. அது எந்த லெவலில் நமக்கு அந்த கன்வர்சேஷன் நடக்கு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னது போல் இண்டஸ்ட்ரீஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவங்க இன்னும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்மளே பேசுகிறது சில விஷயங்கள் நம்மளால் பேச முடியும், பல விஷயங்கள் பேச முடியாது. பட் தேவையான கண்டிப்பாக தேவை. இந்த ஏர்போர்ட் தேவையான கண்டிப்பாக தேவை. இப்போ கைவிடப்பட்டதுனால பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. அன்லெஸ் இன்னொரு பிளாட், இன்னொரு இடத்த நம்ம தீர்மானித்து இல்லை நாங்கள் விட மாட்டோம், இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஏன்னா நீங்கள் $1.5 ட்ரில்லியன் இப்போ இவங்க $1 ட்ரில்லியன் எக்கனாமி முன்னாடி இருந்த கவர்மெண்ட் சொன்னாங்க. இப்போ நாங்கள் 1.5ன்னு இங்கே 36 இருக்காங்க. 10 ஆண்டுகள் இன்னும் 1.5 ஆல்மோஸ்ட் 1.5 டைம் அப்படின்னு கூட்டியிருக்கோம். அப்போ 1.5 டைம் $1 ட்ரில்லியன் நீங்கள் கொண்டு வரணும்னா உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே? பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுட்டு நீங்கள் எப்படி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வர முடியும்? ஸ்டாக் தானே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு எக்கனாமி வளர்ச்சி ஏற்றவாறு கூடணும் இல்லையா? உங்களுடைய ரோடு மேம்படணும், அல்லது சாலைகள் மேம்படணும், போர்ட்டு வளரணும், டிரான்ஸ்போர்ட் மற்ற டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கணும். அப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கோர். அதுக்கு மேலே தான் உங்களோட வளர்ச்சி ஏற்பட முடியும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் என்ன வகையான நீங்கள் 1 ட்ரில்லியன் வைங்க, 2 ட்ரில்லியன் வைங்க வர முடியாது இல்லையா? அது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. சார், இந்த பரந்தூரை தாண்டி ப்ராடராக பேசும்போது இப்போ அந்த அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இந்த டிவிகே கவர்மெண்ட்டோட அக்ரிகல்ச்சர் பாலிசி பரந்தூருக்கு பற்றி பேசும்போது ஓகே ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, ஃபார்மர்ஸ்லாம் வரவேற்கிறாங்க, கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கை ப்ராடராக பேசும்போது இந்த ஒரு திட்டம் ரத்து என்பது இதுக்கான முன்னுரியாக தெரியுதா? அப்போ இவங்க இப்படி தான் எக்கனாமிக் பாலிசி கொண்டு போவாங்களா தமிழ்நாட்டில் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் இருக்குல்ல சார்? இப்போ ப்ராடராக பேசும்போது இவங்க இது வரைக்கும் எப்படி இந்த 3 மாதத்தில் 3 மாதன்றது எல்லாரும் சொல்கிறது மேலே கொஞ்சம் கம்மி தான் எக்கனாமிக் பேஸ் பேசும்போது 3 மாதத்தில் எப்படி பொருளாதார கொள்கையாக செயல்பட்டுருக்காங்க? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவங்களோட கொள்கை, இவங்களோட நோக்கம் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய டெம்ப்ளேட் என்ன, எக்கனாமிக் வளர்ச்சியினுடைய வரலாறு என்ன, எப்படி தமிழ்நாடு வளர்ந்துச்சு? இப்போ தமிழ்நாடு ஒரு பரந்துபட்ட வளர்ச்சி உள்ள ஒரு மாநிலம்னு சொல்கிறோம், ஒரு டீசென்ட்ரலைஸ்டு க்ரோத் மாடல்னு சொல்கிறோம். இது எப்படி டீசென்ட்ரலைஸ் க்ரோத் மாடலாக உருவாச்சு? அரசு இதை டீசென்ட்ரலைஸாக மாற்றுச்சா, அல்லது மக்கள் தாங்களே
ஸோ மாற்றிக்கிட்டாங்களா, அல்லது இப்போ பரந்த டீசென்ட்ரலைஸ் க்ரோத்னா என்ன அர்த்தம், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு வளர்ச்சின்றது ஒரு சென்னை மட்டும் கிடையாது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருக்குது, விருதுநகரில் இருக்குது, சின்ன கிராமத்துக்கு கூட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து சாத்தியமானது அரசனுடைய முயற்சியாலையா அல்லது மக்களுடைய ஓன் முயற்சினால அது வளர்ந்ததா அப்படின்னா ரெண்டும் சொல்ல முடியும். அது அரசுடைய முயற்சி என்னென்னா, தமிழ்நாடு ஹிஸ்டாரிக்கலாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு எல்லா கிராமங்களையும் கனெக்ட் பண்ணுது, ரோடு வழியாக, டிரான்ஸ்போர்ட் வழியாக எல்லா கிராமங்களுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொண்டு போனது. 70களில் இப்போ மோடி நேஷ்னல் கவர்மெண்ட் 2014 பிறகு தான் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் சொன்னாங்க. அது 70களே நம்ம கொண்டு வந்தாச்சு 100% எலக்ட்ரிஃபிகேஷன். அதில் பிரச்சனைகள் இருந்துச்சு, அதாவது எலக்ட்ரிசிட்டி 24 hours இருக்கா அப்படின்றது கேள்வி. ஆனால் கனெக்ஷன் போச்சா எல்லா வீட்டுக்கும் அப்படின்னா 70களே போயிடுச்சு. எல்லா கிராமத்துக்கும் ரோடு போச்சானா 70களே போயிடுச்சு. அப்போ ஒரு கனெக்ஷன்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படையில் முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஐடியாஸ், பீப்புள், அந்த மொபிலிட்டிக்கான ஒரு வளர்ச்சின்றதுக்கு மொபிலிட்டி ஒரு பேஸ். அந்த மொபிலிட்டியை உருவாக்கி கொடுத்தது இந்த அரசு. அதே மக்களும் அதே அளவில் இவங்களை உங்களுக்கு ஸ்கூல்ஸ் வளர்த்தாங்க. ஸ்கூல்ஸ் இன்னும் சொல்லப்போனால் மற்ற ஸ்டேட்டு எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி அதில் எல்லா கிராமத்துக்கும் பள்ளிக்கூடம் இருக்கிற அளவை விட தமிழ்நாட்டில் முன்னே வந்துடுச்சு. அது ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்போவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு லெவலில் மக்களையும் தயார் பண்ணியாச்சு, இன்னொரு வகையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்தாச்சு. அதனுடைய விளைவு தான் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் உருவாக முடிஞ்சது. இப்போ இங்கே திருப்பூர் கிளஸ்டர் இது டெக்ஸ்டைல் சொல்லலாம், கோயம்புத்தூரில் நீங்கள் பம்ப் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், சங்ககிரி அந்த இதில் பாடி பில்டிங் சொல்லலாம், அல்லது பேப்பர் இண்டஸ்ட்ரி சிவகாசி அப்படி சொல்லலாம். ஸோ எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஏதோ ஒரு தொழிற்சாலை, அதோடு சேர்ந்து பெரிய தொழிற்சாலைகளும் 90க்கு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடி டிவிஎஸ் அல்லது ஒரு பப்ளிக் செக்டார்ஸ் இருந்துச்சு. 90க்கு பிறகு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர், சென்னை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அதாவது இவங்க ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இதை பண்ணாங்க. இது வளர்ச்சி நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பே இருக்கும், இல்லைன்னா பூனே இருக்கும், இல்லைன்னா நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் பெங்களூர் இருக்கும், நீங்கள் ஹரியானா எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் குட்கான், சோனிபட் இருக்கும். தமிழ்நாடு ஸ்ப்ரெட் அவுட். இந்த டீசென்ட்ரலைஸ் க்ரோத்ன்றது ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் அரசும் பண்ணாங்க, அல்லது மக்களும் அதுக்கு அவங்களும் தயார்படுத்திக்கிட்டாங்க. அப்போதான் இப்போ இந்த சூழலில் எப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் நம்ம கைவிட்டு சொல்ல முடியும். அக்ரிகல்ச்சர் என்ன நடந்துச்சுன்னா, அக்ரிகல்ச்சருடைய ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாட்டில் குறையில. அது தவறான புரிதல். அக்ரிகல்ச்சர் போயிடுச்சு, உண்மை கிடையாது. அது தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஸ்டில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. அதுக்கு காரணம் என்னென்னா, அக்ரிகல்ச்சர் இருக்கிறவங்க இருக்காங்க, விவசாயத்தை நம்பி இருக்கவங்க இருக்காங்க. விவசாயத்துக்கு வெளியில் மக்கள் விவசாயம் பண்ணவங்களுடைய பசங்க வெளியில் போயிட்டு ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரியிலையோ, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ, ஒரு அரசு நிறுவனங்களையோ, ஒரு பெரிய நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை மட்டுமே வளர்ந்ததாக கிடையாது, சரித்திரம் கிடையாது. விவசாயத்தை பாதுகாக்கணும், நம்முடைய உணவு பற்றாக்குறை வர அளவுக்கு நம்முடைய தன்னிறைவு பெறணும், அது வேறு விஷயம். தன்னிறைவு என்பது வேறு, தொழிற்சாலையே வேண்டாம்ன்றது வேறு. ரெண்டும் வேறு கிடையாது. ரெண்டையும் நம்ம பாதுகாக்க முடியும். அதனால் அக்ரிகல்ச்சர் நம்ம விவசாயத்தை நம்ம பாதுகாத்தோம், நம்முடைய ப்ரொடக்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டோம். இன்றைக்கி நெல் உற்பத்தியோடைய ப்ரொடக்டிவிட்டி தமிழ்நாட்டில் 3வது இன்னும் 4வது இடத்துலையே இருக்குது, தேசிய அளவில் விட்டு இல்லை. ஸோ அதனால் நம்ம இது கைவிட்டப்படப்பட்டது அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் வரும் எல்லா மக்களையும் விவசாயத்திலே நீங்கள் வச்சுருக்க முடியுமா? முடியாது. ப்ரொடக்டிவிட்டி குறைச்சலாக இருக்கும். அது அதுக்கான வருமானம் அங்கே வராது. அப்போது ஒரு மாற்றுத் தொழிலோடு சேர்ந்து தான் விவசாயம் இருக்க முடியும். விவசாயத்தை நம்ம அழிக்கணும், அது விவசாயத்தை விட்டுணும்னு சொல்ல முடியாது. விவசாயமும் வேணும், தொழிற்சாலையும் வேணும். இது வேறு கிடையாது. தொழிற்சாலை வந்தாலே விவசாயம் அழிஞ்சிருன்றது ஒரு தவறான புரிதல். உலகத்தில் எந்த நாடு, அமெரிக்காவிலேருந்து நீங்கள் இங்கிலாந்து, உலகத்தில் இங்கிலாந்து தான் ஒரு தொழில் புரட்சிக்கு வித்துட்டு தான் நம்ம வரலாற்றில் படிப்போம். அவங்க முதல் விஷயமே பண்ணது அக்ரிகல்ச்சர்லேருந்து, விவசாயத்துலேருந்து ஆட்களை போதுமான அளவுக்கு விவசாயத்தை வச்சுக்கிட்டு மீதி இருக்க ஆட்களை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தது. அதுதான் நாட்டுடைய வளர்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் தமிழ்நாடும் பண்ண. அதில் பிரச்சனைகள் இருக்கலாம். நம்முடைய விவசாயத்தில் என்ன வகையான உரம் பயன்படுத்துகிறோம், என்ன வகையான டெக்னிக்ஸ் பயன்படுத்துகிறோம், அது சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா, அவர்களுக்கு சரியான கூலி கொடுக்குறோமா, அவர்கள் விளைபொருளுக்கு சரியான நம்ம விலை தீர்மானிக்கிறோமா, அந்த விலையில் பிரச்சனைகள் இருக்கா, அதெல்லாம் நம்ம பிரச்சனைகள். அது ஒரு பாலிசி சார்ந்த இஷ்யூ. அதை சரி பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் இது விவசாயம் தொழிற்சாலைகள் கொண்டு வரதுனாலேயே விவசாயம் போயிடுன்றது தவறான புரிதல்.
சார் பெரிய ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்னது போல் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. அது ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து நீங்கள் அதை வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சி என்பது இருக்குது. இப்போது இது வரைக்கும் கிளாரிட்டியாக இல்லை இந்த கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் பாலிசி எங்கே கொண்டு போவாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டோட ஜாப்ஸோட நோக்கம் என்ன, உங்களுக்கு எப்படி உருவாக்க போகிறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி தெளிவில்லாமல் இருக்குது. இந்த பரந்தூர் இஷ்யூலையும் கிளாரிட்டி இல்லாமல் தான் பல கருத்துக்கள்லாம் பேசப்படுது. இப்போ ஆஸ் அன் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கைகள் வைக்கணும், இல்லை இதை இப்படி தான் கையாளணும், இதில் வந்து சவால் இருக்குது அதிகமாக, நீங்கள் தவறாக கையாளுறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை சொல்வீங்க, எப்படி அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் பார்க்குறீங்க? ஒரு புது கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து சித்தாந்த ரீதியாக புது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஆஸ்பெக்டில் இருந்தாலும் ஒரே சித்தாந்தத்திலேருந்து புது அரசு வந்தாலும் சரி, அதே இன்னொரு டைம் அதே கவர்மெண்ட் வந்தாலும் முதல் வேலை கவர்மெண்ட் வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கணும். நம்முடைய அரசு கவர்னன்ஸ் என்ன ஸ்டைலில் இருக்க போகுது, அதுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ். நம்முடைய எக்கனாமிக் பாலிசி என்ன டைரக்ஷனில் இருக்க போகுது, அதுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ். அது எப்படி நம்ம சொல்கிறது, பர்ஸ்பெக்டிவ் அப்படி இருந்துதானே எப்படி சொல்ல முடியும்? இப்போ வந்து ஒரு எக்கனாமிக் பர்ஸ்பெக்டிவில் நாங்கள் இப்போது நீங்கள் கடந்த ஆண்டுகளில் இப்போ டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே, அதுக்கு முன்னாடி இருந்த காமராஜ் காலத்தில் இருந்து நம்ம காங்கிரஸில் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். என்னென்னா நாங்கள் வந்து பெரும் தொழிற்சாலைகளை இந்த வகையான தொழிற்சாலைகளை கொண்டு வர போகிறோம் ஒரு ஆஸ்பெக்டில். அதே நேரத்தில் நாங்கள் வந்து எம்எஸ்எம்இ நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதை சார்ந்து நாங்கள் இதுக்கான என்னென்ன திட்டம் வச்சுருக்கோம், இதுக்கான ஒரு சில பேசிக், அதை நீங்கள் எல்லா பாலிசிஸும் அந்த செக்டர் வைஸ் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா போட்டு ஒரு அதை படித்தோம்னா தெரியும் அதுக்கு ஒரு விஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். இது தமிழ்நாடு வந்து இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஒரு பேஸில் இருக்குது. அடுத்து நாங்கள் 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் என்னவா பண்ண போகிறோம், அல்லது எங்களுடைய பாலிசி இதுவாக இருக்கும் அப்படின்றது வந்து தேவையான ஒன்று. அது வந்து இப்போ இருக்க அரசு வந்து தெளிவாக அதில் சொல்லியிருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. அது வந்து செக்டர் வைஸாக இருக்குது. நாங்கள் ஏஐ கொண்டு வர போகிறோம், பட்ஜெட்டில் கூட பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த திட்டங்களில் என்ன பர்ஸ்பெக்டிவ், அவுட்லைன் என்ன, மேக்ரோ ஃப்ரேம் என்ன, இப்போ நீங்கள் எது இருந்தாலும் ஒரு ஃப்ரேம் இருக்கணும் இல்லையா, ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இந்த விஷயம்லாம் அடங்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் ஏதோ ஒரு இன்னும் கிளாரிட்டி இல்லாத போது இருக்குது. மேபி இது புது கவர்மெண்ட்ன்றதுனால அவர்கள் வந்து இதை பற்றி யோசிச்சுருக்கலாம். ஆனால் அந்த கிளாரிட்டி இன்னும் வரல, இன்னும் அந்த பட்ஜெட்லேயும் வரல. இன்னும் அவர்கள் தொழில்துறை சார்ந்த விஷயங்களும் என்ன டாக்குமெண்ட்ஸ், என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, இது ஃபிக்கி சிஐயோட என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, அல்லது எம்எஸ்எம்இயோடைய டிஸ்கஷன்ஸ் என்ன. எம்எஸ்எம்இ இன்னும் சொல்லப்போனால் கடந்த 5 ஆண்டுகளே ஒரு விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. கடந்த 5 ஆண்டுகளே எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப நசிங்கி போயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் பிரச்சனைகள் இருக்குது, ஸ்டாக்னெண்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால தான் அது வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சு, நிறைய கிளஸ்டர்ஸில் அதிருப்தி இருந்தது. அது வந்து டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் கோவிட், இது எல்லாம் சேர்ந்து எம்எஸ்எம்இ வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. இப்போ அவர்களுடைய ஃப்யூச்சர் என்ன, அவர்களை எப்படி இதோட நம்ம கனெக்ட் பண்ணுறது, தொழில்துறையோட என்ன திட்டம் என்ன அப்படின்றது வந்து போன கவர்மெண்ட்லேயும் அந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் அதை தீர்க்கிறதுக்கு அவர்கள் சில கமிட்டிலாம் போட்டு அது ஸ்டடீஸ்லாம் பண்ணாங்க, எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதனுடைய கண்டினியூட்டி என்ன, அதோட கண்டினியூ ஆக போதா, அல்லது இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய திட்டமே வேறு அப்படின்னா அந்த திட்டத்தினுடைய ஃப்ரேம் என்ன அப்படின்றது வந்து இன்னும் நமக்கு முழுசாக வெளியில் தெரியல. அதை வந்து அரசு வெளிப்படுத்தணும். அது வந்து அரசு வெளிப்படுத்துறது மக்களுக்காக மட்டும் கிடையாது, தொழில் முனைவோர்களுக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ ஆட்களுக்கு. இது நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இதுதான் எங்களுடைய திட்டம், இதுதான் எங்களுடைய பாலிசி, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு கட்டாயமான நியாயமான எதிர்பார்ப்புன்னு சொல்ல முடியும். ரைட் சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். ஸோ பல விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க, முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை சந்தேகங்களுக்கும் இந்த அரசாங்கம் பதில் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த பேட்டியை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.